தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மாற்று கட்சியினர் தொடர்ந்து படையெடுத்து வருவதுதான் ஒரு விஷயமாக பேசப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நினைக்கும் பொழுது எந்த கட்சிக்கும் யாருக்கும் எப்பவும் எது நடக்கலாம்னு சொல்ற மாதிரி இது எப்பவும் என்ன வேணா நடக்கலாம், அந்த மாதிரி சூழல் தான் அந்த அரசியல் போயிட்டு இருக்குது. அதாவது அருமையாக ஆட்சி நடத்திய பல மாநில முதல்வர்கள் கூட, குறிப்பாக ஆந்திர முதல்வர் NT ராமாராவ் அவர்களின் குடும்பத்திலும், ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் குடும்பத்திலும், கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களின் குடும்பத்தில் கூட தனது மகள் ஒரு இஸ்லாமிய நண்பரை திருமணம் செய்து கொண்டதுக்கு அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி மும்பை முதல்வர் பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே போன்ற விவகாரங்கள், மேலும் பீகார் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களின் குடும்ப விவகாரங்கள், இதுபோல தங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற அதிர்ச்சியாக ஒரு சில வைத்தியங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் மேற்கூறிய அனைத்து திறமை மிக்க முதல்வர்களும் இல்லங்களிலும் குடும்பத்தில் உள்ள சச்சரவுகள் தான் அவர்களுக்கு ஒரு மக்களிடையே இருந்த ஒரு சிறப்பான பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த வகையில் தான் நமது தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்லத்திலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகள், அதாவது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் அவர்களின் கோல்டு வார் என்று கூறக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் கூட திமுகவுக்கு கொஞ்சம் சர்க்கிளை ஏற்படுத்துகிற விதமாகவும் அமைந்திருக்கிறது என்பது இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். திமுகவில் பல முன்னணி தலைவர்கள் பல வருடங்களாக பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மிகவும் பேசக்கூடிய திறமை மிக்க அமைச்சர் பெருமக்கள், திமுக கழக முன்னோடிகள் எல்லோரும் இருந்திருந்தாலும் தற்போது இவர்களின் இல்லத்தில் ஏற்படுகின்ற இது போன்ற ஒரு சின்ன விஷயம் கழக முன்னோடிகள் கூட கொஞ்சம் கலங்கக்கூடிய வகையிலே நடந்து கொண்டு வருகிறது என்பது அவர்கள் வெளியில் சொல்ல முடியாமல் அமைதி காத்து வருவதுதான் வேடிக்கையான விஷயம். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ முதல்வர் அவர்கள் விரைவாக ஒரு முடிவை எடுத்து ஒரு சமாதான போக்கை அவர்களுக்குள் கடைபிடிக்க வேண்டும். இன்னும் வருங்காலங்களில் மக்களுக்கு ஆற்றக்கூடிய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்களின் குடும்பங்களில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனைகளுக்கு விரைவில் ஒரு தீர்வு கண்டு கழகத்தை கட்டி காத்து வழி நடத்துவதற்கான ஒரு வேலையை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் கழக உறுப்பினர்கள் அனைவரின் எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. எல்லா குடும்பங்களும் ஏற்படுறதுதான் ஒண்ணு இது. பட் இந்த குறிப்பாக பவர் அரசியல் என்பது எல்லோருக்கும், அரசியல்வாதிகளுக்கு அவசியமானதுதான். அதற்காக ஏற்படுகின்ற இந்த சிறு சிறு பிரிவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வெளியில கொண்டு வராம இருக்கும். ஏற்கனவே திமுக குடும்பங்கள்ல பல வகையான போட்டிகள் நடந்திருக்கின்றன. பல வகையான ஒருவர் எதிர்த்து அறிக்கை கூறுகின்ற வகையிலே பல விதமான விஷயங்கள் நடந்திருக்குது. அதெல்லாம் மறந்து கூட மக்கள் இன்னும் திமுக பயணப்பட்டு இருந்தா கூட தற்போது உருவாகி இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின், சபரீசன் அவர்களின் எதிர்ப்புகள் மக்களிடையே ஒரு பேச்சு பொருளாக, விவாத பொருளாக பல விஷயங்களில் பேசப்பட்டு வருகின்றன. என்னால நீ கெட்ட, உன்னால நான் கெட்டன்ற முறையெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து செய்கிறார்களோ தெரியாம செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. இதற்கு குடும்ப பொறுப்பு, தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை எடுத்து திமுக மீண்டும் வழி நடத்தி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதில் தான் அக்கறை கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை மிகவும் விரைவாக எடுத்தால் கழகம் கட்டுப்பாடுடன் இருக்கும் என்பதுதான் இங்கே நாம் கூறிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது. இதை விட்டுட்டு எதிர்க்கட்சியை பற்றி வசைப்பாடு கொண்டு இருக்கின்ற இவர்கள் கொஞ்சம் தங்களையும் யோசித்து மக்களுக்கான பணிகளை, மக்கள் பணியை மகேசன் பணி என்று கூறுகின்ற தலைவர்கள் இவர்களில் இருந்தாலும் நீங்கள் விரைவாக மக்கள் பணியினை உடனே மேற்கொள்ள வேண்டுவதற்கு இது போன்ற கழகத்தில் ஏற்பட்டுகிற சரி செய்து மக்கள் பணிகளை மீண்டும் தொடர வழி தேடலாம் ஒழிய ஆளுகின்ற தாவேக அரசை புதிதாக பதவியேற்கின்ற தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்புகள் அருமையாக இருக்கு. அவருடைய செய்கைகள், அவருடைய நிர்வாகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறப்பாக மெருகேற்றி வருகிறது என்பதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மொத்தத்தில் விஜயின் தற்போதைய அரசியல் நிலை வலுவாகவே உள்ளது. ஆனால் ஆட்சி அனுபவம், சட்டம் ஒழுங்கு கூட்டணி, நிர்வாகம் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முனைப்போடு செயல்பட்டு வருகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதிலெல்லாம் அவர் விரைவில் வெற்றி பெற்று மக்களுக்கு இடையே ஒரு நல்ல ஒரு முதல்வர் என்ற ஒரு அருமையை ஏற்படுத்தி கொண்டு வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் பலமான வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்கும் என்பதை தான் இங்கே நாம் கூறிக்கொள்ள வேண்டும். இப்படியே இவர் போயிட்டு இருக்கும் போது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக கண்டிப்பாக கரைந்துவிடும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை எதிர்க்கட்சிகள் இனிமேலாவது புரிந்து கொண்டு தங்களுக்குள் உள்ள கொள்கை கோட்பாட்டினை தவறாமல் கருத்தில் கொண்டு அவரவர் கட்சிகளை அவரவர்கள் தக்க வழியில் நடத்தி மக்களுக்கான சேவை பணிகளை, மக்களுக்கான பணிகளில் முன்னேற்றம் கொண்டால் ஒழிய இவர்கள் தனி ஒரு மனிதனான முதல்வர் விஜயை
எதிர்கொள்வது மிகவும் கஷ்டம். எனவே இதை சிந்தித்து, அதாவது ஆளுங்கட்சி இருந்தால் எதிர்க்கட்சி அவசியம் என்றுதான் நம்ம அரசியல் சாசனம் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அரசியல் சாசனம் மட்டுமல்ல, அனைத்து விஷயங்களிலும் ஒரு மனிதனுக்கு ஒரு எதிரி இருந்தால்தான் அவர் பலமான மனிதனாக உருவெடுக்க முடியும் என்கின்ற ஒரு தாரக மந்திரம் தற்போது தமிழக அரசியலுக்கும் தேவை என்பதை தான் நான் இங்கே வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.